கிதாபு படிச்ச ஆளுக்கு தெரியும். மைபதி படிச்சா அதுல என்ன, மேராஜ் ஷரீஃபுக்கு ஹிலாஃபா இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் மைபதில் இருக்கும். ஏன்னா மைபதி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன, அது சாக்ரட்டிஸ் உடைய ஐடியாலஜி, அது கிரேக்க தத்துவம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுல சில விஷயம் என்ன, இப்போ ஒரு பொருள் மேல போகணும்னா இந்த இடத்துல ஓட்ட விழுவணும்ல, ஒரு ஹோல் தான் போகுமா? மேலேருந்து ஒன்று கீழே வரணும், ஹோல் தான் வருமா? வராது. அப்போ வானம் எப்படி ஓட்டையானுச்சின்னா அவர் ஒரு சர்ச்சை அங்க வைப்பார். அது அசலா என்ன, சரியா படிக்கும் போது ஒழுங்கா ரப்புடைய தௌஃபீக்ல விளக்கும் போது குழப்பம் வராது. இல்லாத ஆளுக்கு அது என்ன செய்யும், மேலோட்டமா பார்த்தா ஒன்றும் புரியாது. ஒன்றும் மண்டை சுத்தம், இல்லாட்டி மூடி வைக்க சொன்னோம், இல்லாட்டி என்ன என்ன இது மாற்றமா இருக்குது, ஹிலா மேராஜ் ஷரீஃபுக்கு ஒரு முகாலிஃபா பயான் செய்யற மாதிரி இருக்குது ஒரு சிந்தனை புரிஞ்சா? அப்ப என்ன, அவர் படிக்கிறாரு, ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அவருக்கு என்ன செய்ய முடியல, மஃபூமாக்க முடியல. பிராக்டிக்கல் லைஃப்ல அவருக்கு வரமாட்டேங்குது. இங்க சர்க்கார் खाजा अबुल हसन अमीर खुसरो निजामी चिश्ती रज़ियल्लाहु तआला अन्हु व अलैना अल बरकात मिन्हु फी दार आमीन मसलना अन औला बिकुल्लि मुमिन मिन नफ्सी. அந்த ஹதீஸ் ஷரீஃப ஜனங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிற மாதிரி பிராக்டிக்கல் லைஃப்ல ஜனங்க புரியுற மாதிரி என்ன ஒரு சம்பவத்தை நடத்தாடுறாங்க. महबूब इलाही खाजा निजामुद्दीन औलियाவுடைய தர்பார் ஷரீஃப்ல எவ்வளவு மாஷா அல்லாஹ் என்ன பல ஆயிரக்கணக்கான பேர் சர்க்கார் வஜ்ஹு ஷரீஃபை ஜியாரத் செய்யறதுக்கு வர்றாங்க, ஹுசூர் கதம் போசிக்கு வருவாங்க. சொல்ல போனா சுல்தான் அவுலியா நாயிப் ரசூலுல்லாஹ் खाजे खाजगान फखरे दो जहान हुजूर शहंशाह विलायत क़िबला आलम खाजा मोइनुद्दीन अल हुसैन अल हसन चिश्ती நாயகத்துடைய खाजगान सिलसिला चिश्त மாஷாஅல்லாஹ் இந்த உலகத்தில் அதிகமாக அக்ஸரான நிலையில ஸ்பிரிட் ஆனது நிசாமுதீன் அவுலியாவுடைய খিলাফத்துல தான். खाजा நாயத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன கலீலான முரீதுகள் தான். ஒரே ஒரு खलीफतुल अकबर जानशीन தான், குத்புல் அக்தாப் खाजा குத்புதீன் பख्तियार காக்கி சர்க்கார் மட்டும் தான். सरकार का दमार कलीलाना मुरीदगल था. सरकार जानशीन बाबा फरीद गंज शक्ल सरकार के ना ரொம்ப கலீலான முரீதுகள் தான். அக்ஸரான முரீதுகள் खाजगान सिलसिला चिश्तல खाजानाயத்துக்கு பிறகு, खाजानाயத்துக்கு முன்னாடி அது வேற விஷயம். खाजानाயத்துடைய ஷைഖுடைய ஷைഖுடைய ஷேக் खाजानायத்துடைய ஷேக் மாஷாஅல்லாஹ் ஹவுசுல் அக்பர் से खाजा उस्मान हरवन, खाजा हरवनुடைய ஷேக் खाजा हादी शरीफ जिंदानी, खाजा हादी शरीफ जिंदानी உடைய ஷேக் மாஷாஅல்லாஹ் खाजा मौदूद चिश्ती அல்லாஹ் தஆலா. खाजा मौदूद चिश्ती அவங்களுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன லட்சக்கணக்கான முரீதுகள். ஒரு சம்பவத்தில் மட்டும் 2 லட்சம் பேர் அதை பார்த்துட்டு சர்க்காருடைய खलीफाட்ட ஜானசிட்ட 2 லட்சம் பேர் பையத் செஞ்சாங்க. இந்த விஷயத்தை யார் எழுதுறா, தாரீഖே மஷாயிக் சிஷ்திங்கிற கிதாபுல தப்லீக் ஜமாத்துடைய அமீரான ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா காந்தலவி குறிப்பிடுறாங்க. தாரீഖே மஷாயிக் சிஷ்தி கிதாபுல தப்லீக் ஜமாத்துடைய பெரிய அமீர் தேவபந்துல இன்னைக்கு இது என்ன பிரிண்டா இந்த கிதாப் வந்துகிட்டு இருக்குது, தாரீഖே மஷாயிக் சிஷ்தி. அதுல खाजा மௌதூத் சிஷ்தியோட தாரீഖல குறிப்பிடுறாங்க 2 லட்சம் பேர் சர்க்காருடைய ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அவங்களோட ஜானஷீன் அவனோட खलीफा இடத்துல முரீதான 2 லட்சம் பேர். என்ன சம்பவம், खाजा மௌதூத் சிஷ்தியோடைய சலாத்துல் ஜனாசா நடந்த உடனே அவங்க விசால் முபாரக்கான ஜனாசா முபாரக் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போகும்போது கூட்டம் மாஷா அல்லாஹ் சந்தூக்கு சரி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மாஷா அல்லாஹ் மௌதூத் சிஷ்தியுடைய ஜிஸ்மு ஷரீஃப் இருந்த சந்தூக் முபாரக் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த ஆலமுல் அன்வாருக்கு போனுச்சோ அல்லாஹ் ரசூலுல்லாஹ்
இந்த பூமியில என்ன தத்ஃபீன் ஆகல. எப்படி பத்ர் சஹாபியான ஹஜ்ரத் ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஷரீஃப் வரும்போது ரசூலுல்லாஹோட என்ன அபூபக்கர் சித்திக் நாயகம் இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க. ஆமீர் இப்னு ஃபுஹைரா. இந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா யாரு? ஆயிஷா நாயகத்துடைய சகோதரர். ஆயிஷா நாயகத்து சகோதரர்னா இவங்களோட உம்மாவை இவங்களோட வாப்பா மௌத்தான பிறகு, ஃபுஹைரா மௌத்தான பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் கல்யாணம் முடிச்சு பிறந்தவங்க தான் ஆயிஷா நாயகம். அப்போ வாப்பா 2 உம்மா 1. ஹஜ்ரத் ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது ஷரீஃப்ல என்ன 70 பேர் ஷஹதாக்கள் ஷஹீதானாங்க. சய்யிது ஷஹதா அமீரு தைபா அஸதுல்லாஹ் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மல் தஸ்லீம். தத்ஃபீன் ஷரீஃப் எல்லாம் முடிஞ்சு சையதுனா ஹம்ஸா நாயகத்தோட பக்கத்துல இருக்கிறாங்க ஹஜ்ரத் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி ஹம்ஸா நாயகத்தோட பக்கத்துல இருக்கிறாங்க ஹஜ்ரத் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு தஆலா. இப்படி எல்லாம் இவங்க 3 பேர் தவிர 67 மற்ற ஷஹதாக்கள் ஜிஸ்மு ஷரீஃப் இருக்கணும்ல, அது சஹாபாக்கள் பார்த்தா 67 இல்ல 66 தான் இருக்கு. சஹாபாக்களுக்கு என்ன தஸ்வீஸ் ஆயிடுச்சு. காஃபிர்கள் கொண்டு போயிட்டானோ, ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹோட ஹிஜ்ரத்தில் வந்தவங்க கூட அந்த கந்தபல புகுந்த ஏதாவது ஜிஸ்மு ஷரீஃபை ஹுர்மத் காட்சி எடுத்துட்டு போயிட்டானோன்னு சொல்லி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் ஹக்க கரிம நாயகம் விசால் கொடுத்தாங்க. லா இல்ல இன்னைக்கு எனக்கு மாதிரி அப்படிலாம் ஆயிரல. அது பாருங்க மாஷாஅல்லாஹ். ஆமீர் இப்னு ஃபுஹைராவோட ஜிஸ்மு ஷரீஃபை மலக்குகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க மாஷாஅல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாஹிப் அது நாயகத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹிஜ்ரத் ஷரீஃப்ல खास खादिमा இருந்த சாஹிப். என்ன அவனோட குர்பானி தருங்க. ஹிஜ்ரத் ஒரு கூட வரதுன்னா லேசான விஷயமா அது? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்மன் நாயகத்தின் உத்தரவோடு நாயகத்தின் முபாரக்கான படுக்கையில படுத்தாங்களே, லேசான விஷயமா அது? வாசல்ல நிக்கிறாங்க 70 பேர் வாளோட, கூரிய வாளோட. மௌலா காயினாத் ரசூலுல்லாஹ் உத்தரவோடு உள்ள என்ன நாயகத்தின் முபாரக்கான பெட்டில படுத்திருக்காங்க. அது மாதிரி அபூபக்கர் சித்திக் கூட வர்றாங்க. சித்திக் நாயகத்துடைய பிள்ளையும் கூட வர்றாங்க. தர்லீத் அமைதியா சொன்ன போய் சித்திக் நாயக் மாசால கூட வரும்போது சித்திக் நாயகத்துடைய பிள்ளையும் கூட வர்றாங்க. அவங்களுக்கு புள்ள தானே, மனைவிக்கு புள்ள, அவங்களுக்கு புள்ள தானே, பாப்பா வேற ஃபுஹைரா. மாஷா அல்லாஹ் அவங்களோட குர்பானியை தந்தாங்க. எந்த அளவுக்கு நம்மட சுஹுதி என்ன அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹதரத்தைனி ஷரீஃபைன்ல இருந்து கிடைக்கிற நிஅமத்து மாஷா அல்லாஹ் அது என்ன ஜியாதாவா இருக்கும் மாஷா அல்லாஹ். கமா ததீனு துதான். எந்த அளவுக்கு நீ என்ன குர்பானியை ஃபாலோ பண்ணியோ அந்த அளவுக்கு என்ன உன்னுடைய குர்பானியத்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன உனக்கு நற்கூலி அதிகமா இருக்கும். அது மாதிரி ஆமீர் இப்னு ஃபுஹைராவுடைய அந்த குர்பானியத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஹுஜ்ஜத் என்ன? ஆமீர் இப்னு ஃபுஹைராவுடைய தர்பார் ஷரீஃப், தர்கா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் சமால வானத்துல ஆஸ்மான்ல இருக்குது மாஷா அல்லாஹ். வானத்துக்கு போயிட்டாங்க சஹாபிகள். விளங்குதா? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வாலம் நாயகத்துடைய அன அவுலா பிகுல்லி முஃமினின் மின் நஃப்ஸி அந்த ஹதீஸ் ஷரீஃபை பிராக்டிகலா புரிய வைக்கிறாங்க அமீர் குஸ்ரு சர்க்கார். கணக்கில்லாத மக்கள் மாஷா அல்லாஹ் என்ன மஹபூபாவுடைய தர்பார் ஷரீஃபுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு நாள் இப்போ இன்னைக்கு நம்ம போனா என்ன மஹபூபையில இப்போ எத்தனை தர்காக்கள் என்ன அந்த அவுலியாக்கள் இப்போ நம்ம குத்துபுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃப் இருக்குது, மணபூர் ஷரீஃப்னா சிஎம்முடைய ஜமானால உண்டான தர்பார் இல்லை. அது சிஎம்முடைய விசால் முபாரக்கு பிறகு உண்டான தர்பார். இப்போ நாகூர் ஷரீஃப் எஜமான்ற தர்பார் அப்படித்தான்
ஆனா மஹ்பூபைலா சர்க்கார் தர்பார் ஷரீஃப் அப்படி அல்ல. அவங்களோட ஜமானால இருந்த பள்ளி அது. சர்க்கார் ரவுதா ஷரீஃப் பக்கத்துல உள்ள பள்ளி என்ன? மஹ்பூபைலா ஜமானால இருந்த பள்ளி. சர்க்கார் அவங்க தொழு வச்ச மெஹராப் ஷரீஃப், சர்க்கார் ஃபத்வா ஓதுன அது மிம்பர் ஷரீஃப். எஜமா இஸ்திமால் பண்ணது, எஜமா யூஸ் பண்ணது எல்லாம். அப்ப அந்த மஸ்ஜிதுல நிறைய கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. எல்லாம் டெல்லிக்காரங்க, எல்லாம் டெல்லிக்காரங்க. மாஷா அல்லாஹ். அமீர் குஸ்ரு சர்க்கார் புஷ்து லாங்குவேஜ்ல, ஆப்கானிஸ்தான்ல உள்ள புஷ்து பாஷையில மாஷா அல்லாஹ் பயான் பண்ணார். புஷ்து பாஷையில பயான் பண்ண அமீர் குஸ்ரு ஒரு ஆள் அதுல சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வா 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 அப்படியே கைஃபியத்துல துடிக்கிறார். கைஃபியத்துல துடிக்கிறார். ஏன்னா அமீர் குஸ்ரு சர்க்காருடைய கலாம் என்ன? அவரோட கல்வில பெரிய வேலை செய்யும். எல்லாரும் ஆச்சரியம் பார்க்கிறாங்க. சர்க்கார் மாஷா அல்லாஹ் என்ன, அமீர் குஸ்ரு சர்க்கார் புஷ்து சுபான்ல பயான் செய்யறாங்க. இவர் தில்லிக்கார ஆளு. இவருக்கு சர்க்கார் ஃபார்சில பயான் செய்யறாங்க. அமீர் குஸ்ரு ஃபார்சில பயான் செய்யறாங்க. அவர் புஷ்து சுபான்ல உள்ளவர். அவர் ஆப்கானிஸ்தான் வந்திருக்கிறார். புஷ்து பாஷை பேசுற ஆளுக்கு ஃபார்சில இந்த அளவுக்கு மகாரத்தா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமீர் குஸ்ரு பயான் செய்ய அவர் அப்படியே துடிக்கிறார் மனசு. அவர் அப்படி என்ன துடிக்கிறார். ஒண்ணுமே தெரியாட்டி என்ன பாஷை ஒரு மக்சத் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அலமத்தை சரி சொல்லும் போது கல்புல ஈமான் இருந்தா என்ன, அங்க பெரிய ஒரு லத்தத்தை அந்த ஈமானுடைய நூறுல ஏற்படும். அதுக்கு பாஷை ஒண்ணும் மக்சத் அல்ல. பாஷை ஒண்ணும் அவசியம் அல்ல. இந்த பாஷை அந்த பாஷை விளங்குதா? தமிழ்ல சீரா புராணம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு காவியம் இருக்கு. ஒரு பெரிய கிதாப் இருக்கு. காவியம்னு சொன்னா அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியுதா? காவியம்னு சொன்னா சாதாரண தமிழ்ல காவியங்கிறது நல்ல தமிழ். அது சாதா தமிழ்ல சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு மலையாளத்தில் என்ன சொல்லுவீங்க அது தெரியாது எனக்கு. எது அஷாராத் மட்டுமல்ல, அஷாராத் மட்டுமல்ல, காவியம்னு சொன்னா அதாவது காட்சியில கொண்டுட்டு வந்து ஒரு விஷயத்தை கண்ணுக்கு முடி கொண்டு நிப்பாட்டுறது. அது பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்கும். எல்லா பாட்டுக்கும் என்ன இப்போ எத்தனை பேர் பாட்டு பாடுறாங்க தட்டி தட்டிக்கிட்டு அப்படியே இருக்குது. அது தட்டல்ல தான் போகும் தவிர வேற ஒன்று என்ன வேற ஒரு சரி வேலை செய்யாது. இது அப்படி இல்லை. இப்போ உதாரணம் சொல்றேன், அரிசின்னு சொன்னா அரிசி யாரும் கண்டது கிடையாது. ஆனா அந்த ஷேர் அந்த கவிதை என்ன செய்யணும், அரிசி அப்படியே கண்ணுக்கு முடி கொண்டு நிப்பாட்டும். அதுக்கு பேர் தான் காவியங்கிறது. பாஷாராத்னு சொன்னா அது பாட்டு. புரிஞ்சா? அரபிலே மாஷால என்ன ஷேருக்கும் நஷீதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பைத்துக்கும் அபியாத்துக்கும் நஷீதுக்கும் என்ன நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கான தனித்தனி உசூல்லாம் இருக்கு. காஃபியான சரகுத்துல்லா பானாய் சொல்லுவாங்க. என்ன அது சம்பந்தமான விஷயம் பேசும்போது சரகுத்துல்லா பானாயும் காஃபியான்னு சொல்லுவாங்க. நஷீது அபியாத்து அஷாராத்து என்ன அதுக்கடையில் உள்ள அந்த வித்தியாசங்களை பற்றி பேசுவோம். சரி, அது வேற ஃபன். அப்போ என்ன அந்த சீரா புராணங்கிறது நான் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது. மதீனத்து முனவ்வரான்னு சொன்னா மதீனா சரி பார்க்காத ஆளுக்கும் இதான் மதீனா அப்படின்னு அவருடைய இமேஜில் பார்க்குற மாதிரி கொண்டு நிப்பாட்டுவாங்க. மாஷா புரிஞ்சா? அது ஒரு பெரிய குவத்து, அல்லாஹ் கொடுக்குற பெரிய தௌஃபீக். அந்த மாதிரி
கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல் ஆலத்தை கொண்டு நிப்பாட்டினவங்க தன்னுடைய காவியத்தில் உமர் புலவர் அப்பானா. அவங்க எட்டயாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த எட்டயாபுரம்ங்கிற ஊர்ல இருக்கிற சமஸ்தானம், சமஸ்தானம் புரியுதா, குட்டி ராஜாக்கள் இருக்கிற இடம். அந்த குட்டி ராஜா, அதாவது சின்ன கிங்டம், பெரிய ராஜா இல்ல, சின்ன ஒரு அரசர், குட்டி ராஜா. இப்போ அந்த என்னது இங்க கூட ஒரு சமஸ்தானம் இருக்குது, கொச்சியில் இந்த ஐயப்பன் கோயிலோட தாலுக்கானது. அந்த திருவனந்தபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது, அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சமஸ்தானம் இருக்குது. திருவிதாங்கூர், திருவிதாங்கூடா திருவிதாங்கூர், அதுதான் அந்த சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தில் தான் சம்மந்தப்பட்ட அந்த தஸ்தாவேஜெல்லாம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லாம் அந்த ஒரு ரூமை தொடக்கூடாதுன்னு சொல்லிலாம் ஆர்டர்லாம் வாங்கினால புரிஞ்சா. ஒரு சமஸ்தானத்தை தாலுக்கா. இன்னைக்கு அந்த ஐயப்பன் கோயிலில் போடுற அந்த ஜுவல்ஸ் எல்லாம் என்ன அந்த சமஸ்தானத்தில் தான் இருக்கும். அங்கேருந்தான் வருஷத்துக்கு உதவி போட்டுட்டு மறுபடியும் கட்டிட்டு போகிறது. அந்த அந்த ராஜா வீட்டு புள்ள தான் அசலாக அந்த ஐயப்பன். அந்த ஐயப்பன் ஹிஸ்ட்ரி. அவன் ஒரு பிரின்ஸ், லார்ட் அல்ல, தெய்வம் அல்ல, ஒரு பிரின்ஸா, ஒரு ராஜகுமாரன். புரிஞ்சா? அது தனி ஹிஸ்ட்ரி. இது மாதிரி இந்த எட்டயாபுரம்னு ஒரு சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்துல இந்த ராஜாக்களுடைய மஜ்லிஸ்ல மாதிகி இருப்பாங்க, அந்த ராஜாவை போடுறது. அப்படி உள்ள மாதிகிங்கள்ல ஒரு மாதிகி இந்த உமர் புலவர் அப்பா. புலவர்னா மாதிகி தமிழ்ல. அவங்களுக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக் கிடைச்சிருச்சு. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத்துல்லாஹ் அக்பர் தமிழ்ல கொண்டுட்டு வரணும். தமிழ்ங்கிறது என்ன, அரபிக்கு அடுத்து ரொம்ப அஃபலான பாஷை. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையாளத்தில் பேசியிருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு எல்லா பாஷையும் தெரியும். ஆனால் கண்மன் நாயகம் மலையாளம் பேசுனாங்களான்னு எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான இசால் ஹக்குல் கரீம்ல நாயகத்துறை துவாபே தஹன் நாயகத்துறை முபாரக்கான உமிழ் நீர்ல மலையாள பாஷை நடந்திருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ் நடந்திருக்கு. கண்மன் நாயகம் தமிழ் பேசியிருக்கிறான். நாயகம் என்ன தமிழ் பேசியிருக்கிறான். நாயகம் தமிழ் பேசின விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்து உங்களுக்கு எடுத்த சப்ஜெக்டுக்குள்ள வரேன். காயல் பண்ணத்துல என்ன, காசிம் புலவர் அப்பான்னு ஒரு பெரிய மாதிக ரசூல். அவங்களுக்கு ஹாஜத்து, நாயகமே தாங்கள் திருநாமத்துல நான் ஒரு மதுகு செய்யணும், மதுகு சொல்லணும். அதுக்கு எனக்கு தாங்கள் முபாரக்கான திருவாயால ஒரு சொல்லி எடுத்து கொடுக்கணும். தாங்களே எனக்கு ஒரு சொல்லி தரணும். அந்த சொல்லுக்கு அந்த சொல்ல தழுவி நான் பாடணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசிம் ஒரு அப்பா யாரு, சித்திக் நாயகத்துறை பரம்பரை, ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகத்துறை வாரிசம். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுதூராவி பஹரும் காசிமே அண்ணன். பகரும்னா சொல்லும் அர்த்தம், பாடு பகரும். உடனே அப்பாக்கு இல்ஹாம் ரூ 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 ரூனே வச்சு மாஷா அல்லாஹ், ஏன்னா பல ரூபா வச்சு மாஷா அல்லாஹ் அப்படியே பாடுனா. இப்படி பாடிக்கிட்டே வரும்போது இன்னொரு சமயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு வரி எழுதும்போது, மக்கத்துக்கு அதிபதி, மக்கத்துக்கு அதிபதி, அடுத்த யூனிஃபார்மிட்டி, அடுத்த ஒரு வரி அவங்களுக்கு வரமாட்டேங்குது. மக்கத்துக்கு அதிபதி, மக்கத்துக்கு அதிபதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த காலத்துல களம் தொட்டு எழுதுறது, அந்த களமை வச்சு தலையில் இப்படி குத்திக்கிட்டு மக்கத்துக்கு அதிபதி, மக்கத்துக்கு அதிபதி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஐயாமு சூதுடைய ராத்திரி, பௌர்ணமி இல்லை, அமாவாசை நைட்டு. அந்த காலத்தில் கரண்ட் எல்லாம் கிடையாது. சரி, லாண்ட ரூம்ல எரிஞ்சுட்டு இருக்குது, அவன் எழுதிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரூம்பெல்லாம் அப்பா இருக்குது ஹுஜரா, அப்படி என்ன ஃபுல் மூன் நைட்டா இழங்குது. பார்த்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுதூர் ஆயிட்டாங்க.
ஓ காசிமே, நாம் மக்கத்துக்கு மட்டுமா அதிபதி? மக்கத்துக்கும் உயர் சொர்க்க, மக்க பதிக்கும் உயர் சொர்க்க பதிக்கும் யாம் அதிபதி என்று சொல்லும் காசிமே. ஆனா நாயகராசன் எடுத்து கொடுத்தாங்க. மக்க பதிக்கும் உயர் சொர்க்க பதிக்கும் யான் அதிபதி என்று சொல்லும் காசிமே என்று சொல்லுவாங்க. இப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அவுலியாக்கள்கிட்ட நாயகம் தமிழ்ல பேசின பல சம்பவங்கள் இருக்குது மாஷா. விளங்குதா? தமிழ் அந்த அளவுக்கு என்ன ரொம்ப விசேஷமான ஒரு பாஷை. அரபிக்கு அடுத்தது அஃதலான மொழினா தமிழ். அது மாஷா அரபி பாஷை ரசூலுல்லாஹ்வுடைய மொழி. ஃபமன் அஹப்பல் அரப ஃபபிஹுப்பி அஹப்பஹு. என்ன அதுக்கு அடுத்தது என்ன? லுகாத்துல தமிழ் மாஷா. அப்போ தமிழ்ல எழுதணும்னு சொல்லுது அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. இது எதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, அரபி தெரிஞ்சிருக்குங்கிறது ஈமானுக்கு ஒன்றும் ஷரத்து இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனா அவுலாபி குல்லி முமின் மின் நஃப்ஸின்னு சொன்னா அரபி தெரிஞ்சவருக்கு அல்ல, அது ஈமானுக்கு. என்ன அரபி அறியணும்னு ஒண்ணு அவருக்கு உச்சி கொண்டா இல்ல. இந்த உமர் புலவர் அப்பா இருக்கிறாங்களே, சமஸ்தானத்துல இருக்கிற ஒரு புலவர். அவங்க புலவர் எப்படி ரொம்ப தெரியுமா? அந்த காலத்தில் தமிழ்ல உள்ள படத்தை எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த ஒரு மாதிரி கட்டி, அது பிராமின் கட்டின மாதிரி தார்பாச்சின்னு பேரு, கட்டி மசாலா காதுக்கு கடுக்கம்லாம் போட்டு என்ன நினைச்சா புலவர், புலவருடைய ஸ்டைல் அந்த மாதிரி இருப்பாங்க அப்பா. இவங்க யாருகிட்ட போய் இஜாசத் வாங்க போறாங்க? சுல்தான் உலமா அல் அரபு வல் அஜம் ஷாஹு ஷரியத் சதகத்துல்லா பானாய். சஹதுல்லா பானாய் முஸ்தபா கூட வாஜிப் மாதிரி இத்திபா செய்றோம். ஒரு முஸ்தஹசினான விஷயத்தை கூட வாஜிப போல பார்க்கறவங்க அப்பா. இவங்க கோலமே என்ன? நேர் அதுக்கு மாற்றமா இருக்குது. காதுக்கு தோடு போட்டு தார்பாசி கட்டி அவங்க புலவரா இருக்கிறாங்க. சமஸ்தானத்தோட புலவர். போன உடனே சவுத்துல அப்பானா உள்ள இருக்கிறாங்க, பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு. அவங்க அப்பால ஹதரத் ஷரீஃப்க்கு ஏறி போறத பார்த்த உடனே ஒரு திரும்பி ஓடி வந்தார். எங்க போற எங்க போற எங்க போற? அவர் நினைச்சாரு ஏதோ மிஸ்கி போல, ஏதோ பிச்சை கேட்டு வந்துக்கிறாரு சொல்லி போ 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 சொல்லி விரட்டி விட்டார். முறுப்புல அப்போ ரொம்ப அப்படியே ஆள் என்ன கஷ்டமாயிட்டார். நேராக போய் ஒரு மரத்துக்கு கீழே போய் அப்பா ரொம்ப கவலையோட படுத்துட்டாங்க. நாயமே, தங்களுடைய திருப்புகழ் எழுதுறதுக்கு நான் தங்களுடைய ஒரு பெரிய ஆஷிக்கான ஒரு பெரிய அவுலியா சதகத்துல் அப்பா நான் அவங்களோட வந்து உத்தரவு கேட்டு வர்றதுக்காக வந்தேன். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கவலையோட படுத்துட்டாங்க. மாசால சதகத்துல் அப்பா நாயகம் கைலுல்லா தூக்கத்துக்கு போனாங்க. கண்மன் நாய் சலாசலம் மனாமல ஹுதூர் ஆயிட்டாங்க. நாயகம் வந்து கேட்டாங்க, ஓ சதக்கே, நம்முடைய என்னுடைய பிரியத்திற்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய ஒரு நபர் உம்மிடத்துல விருந்தாளியா வந்தாரு, அவரை நீங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாம உங்க பிள்ளைகளை விரட்டி விட்டாங்களேன்னு சொல்லி சவுத்துல அப்பா யார சொல்லலாம் அனு பதறி போய் முடிச்சாங்க. போய் தானே சொல்றது, எனக்கு ரொம்ப பாசமான ஆளு உங்களோட விருந்தாளியா வந்தாப்புல உங்க திரும்பிதுகள் விரட்டி விட்டாப்புல. நாயகம் வந்து இஷாரா செய்யறாங்க. ஆனா அவுலாபி குல்லி முமினின் மின் நஃப்ஸிஹி மஷாஅல்லாஹ். மறுபுல அப்பால கல்புல உள்ள ஈமானுக்கு மாஷாஅல்லாஹ் சாட்சி சர்க்கார் தோ ஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூர் அவராக மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ். என்ன இங்க சஹதுல்லா அப்பா உடனே முடிச்சு கேட்டாங்க, என்னப்பா யார் வந்து? இப்போ யாரோ ஒரு சாமியார் வந்தாப்புல. நான் அப்பா நான் வந்துட்டேன்னா அவரை விரட்டி விட்டோம். அட பேப்பாயிருவோலா, எங்க எப்படிடா போனாங்க? இந்த பக்கம் தான் போனாப்புல. சவுத்தில் போன ஓடி வந்தாங்க. மாசம் பார்த்தா ஒரு மனத்தறியில அப்படியே ரொம்ப கவலையோட கணத்துல கையை வச்சுக்கிட்டு மண்ணில் படுத்து கிடக்குறேன். சவுத்துல பானை ஒன்னே மாசம் 2 கையும் கொடுத்து, நாயகத்துடைய நல்லாசி பெற்ற நாயகரே எந்திரிங்க மாஷா அல்லாஹ், நாயகத்துடைய நல்லாசி பெற்ற நாயகரே எந்திரிங்க அப்படி சவுத்துல பானை 2 கையும் கொடுத்து தூக்கி மாஷா அல்லாஹ் மான கசனி கூட்டிட்டு வந்து கலை மறை முஹம்மதனும் காரணம் இல்லையாயின் அப்பா தொடர்ந்து கொடுத்தாங்க. லவ்லாக யா முஹம்மது லமா ஹலக்துல் அஃப்லாக். அந்த அல்லாஹ்வுடைய திருவாக்குக்கு தமிழ்ல மானா
கலைமறை முகம்மது என்னும் காரணம் இல்லையாய். ஆனா அப்பா தொடங்கி கொடுத்தாங்க. அப்ப அது போல அமீர் குஸ்ரு என்ன செய்யறாங்க, ஃபார்சில பயான் செய்ய புஷ்து பாஷா உள்ளவர் துடிக்கிறார். அப்படியே கிடக்கு. அவர் துடிக்க எல்லாரும் ஆச்சரியப்பா, என்னடா இது, அவர் பார்த்தா ஆப்கானிஸ்தான் ஆளுங்க, ஆப்கானியா தெரியுது, இவர் என்ன இப்படி துடிக்கிறாருன்னு சொல்லி பயான் எல்லாம் முடிஞ்சு அமீர் குஸ்ரு சர்க்கார் கேட்டாங்க, ஃபார்சில பேசுறாங்க, அவர்கிட்ட ஃபார்சில பேசுறாங்க. அவர் சொன்னாரு, ஹுசூர் எனக்கு ஃபார்சி. அவர் சர்க்கார் ஃபார்சில கேட்கிறாங்க, பேசுறாங்க, அவர் புஷ்துல ஜவாபு செய்யறாரு, ஆப்கானிஸ்தான் லாங்குவேஜ்ல ஜவாபு செய்யறாரு. சர்க்கார் கேட்டாங்க ஃபார்சிக்கு, எனக்கு ஃபார்சி தெரியாது நான். அப்ப நீங்க பயான்ல இவ்வளவு கைஃபியத்தானீங்களே ஹுசூர், தாங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரியல, ஆனா என்னுடைய நஃப்ஸை விட எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற என்னுடைய மஹபூபுல் ஆலமான ஆகாய் தோஜஹான் ஹபீப இலாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமத் ஷரீஃப் பத்தி நீங்க பேசுறீங்க. மாஷாஅல்லாஹ், நீங்க பேசின பாஷை என்னன்னு எனக்கு புரியல, நீங்க பேசின பேச்சு இருக்குது, அந்த பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய ஆதமத்தை நீங்க சொல்றீங்க, புரிஞ்சா? அந்த ஆதமத்துக்குள்ள நாயகம் என்னுடைய நஃப்ஸை விட எனக்கு ரொம்ப கரீபா இருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ், நான் தாங்கள் பேச்சை பார்த்து நான் கைஃபியத் அவர நாயகமே, என் நஃப்ஸை விட எனக்கு ரொம்ப கரீபா இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அமீர் அலீமை பார்த்தீங்கன்னா, யா ரசூலல்லாஹ், தாங்கள் இவ்வளவு பெரிய அலீமுல் ஷானுக்கு உள்ள ஹபீபுல் ஆலமா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபே சொல்லியேன்னா, நான் ரசூலுல்லாஹ் பார்த்து நான் கைஃபியத்தான நாயகம். விளங்குதா? புரிஞ்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சு சர்க்கார் அமீர் குஸ்ரு பேச்சை பார்த்து அவர் குதிக்கிறார் அல்ல. அவர் என்ன சொல்றாரு, தாங்கள் என்ன பேசுங்கன்னு எனக்கு லாங்குவேஜ் புரியல, ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு நீங்க பேசுறது என்னன்னு புரியல, ஆனா உங்க பேச்சுடைய சாராம்சம் என்ன, உங்க பேச்சுடைய ஃபன் என்ன, ஹபீபா ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமத் ஷரீஃப் மாஷா, தாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஆதமத் ஷரீஃப் பேசும்போது என் நஃப்ஸை விட எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த ரசூலை தாங்கள் மதுகு செய்யும் போது நான் ரசூலை கண்டு மாஷா அல்லாஹ் என்ன கைஃபியத் ஆனன தவிர தாங்கள் பேச்ச வச்சு நான் கைஃபியத் ஆவல. அல்லாஹ் அக்பர். ஏய் சஹாபத்தே அவுலியா, இது என்ன சஹாபத்தே அவுலியா, அவுலியாக்கள் சோபத்தில் என்ன கிடைக்கிறது? நீ எத்தனை வருஷம் எந்த ஈஜிப்ட்ல போய் மாஷா அல்லாஹ் நீ ஜாமியுல் அஸ்ஹர்ல போய் கியாமத் வரைக்கும் உட்கார்ந்தாலும் சரிதான், உலகத்தில் வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி எங்கேயா இருக்கட்டும், நீ அங்க போய் என்ன லைப்ரரிக்குள்ளேயே ஒரு லைஃப் லாங் டைம்ஸ் நீ ஸ்பெண்ட் பண்ணாலும் சரிதான், வலியுடைய சோபத்தில் இருக்கிற ஏ கிளாஸால் உனக்கு ஜாரியாவோட ஃபைஸாக உனக்கு கிடைக்காது. மாஷா வலியுடைய சோபத்தில் இருக்கிற ஒரு செகண்ட்ல உனக்கு கிடைக்கிற ஃபைஸால் உனக்கு கிடைக்காது. சும்மா மாஷா என்ன ஏதும் புரியாம புரிஞ்சது மாதிரி தன்னையே ஏமாத்தி அடுத்தான ஏமாத்தி வாழ்ற வாழ்க்கை என்ன, அது சொன்ன ஜெஹல முறக்கபு தொடக்கத்தில் சொன்ன மாதிரி. அப்போ புஷ்து சுபான்ல உள்ள ஆளு பார்சி பாஷையில பேசும்போது என்ன துடிக்கிறாரு மாஷா அல்லாஹ். பயான் முடிஞ்சு கேட்கிறாங்க, எஜமா அமீர் குஸ்ரு சர்க்கார் என்னப்பா இவ்வளவு கைஃபியத்தானே, அவர்கிட்ட பார்சில பேசினா கால்மணி ஏறி பார்சில பேசினா அவர் சொல்றாரு எனக்கு பார்சி தெரியாது ஹுசூர். அப்ப இவ்வளவு கைஃபியத்தானே எஜமான, தாங்கள் பேசின பேச்சு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த பேச்சுடைய விஷயம் என்ன, அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்துடைய ஆலிஷான் அல்முத்தல் அக்பர் மாஷா. என் நஃப்ஸை விட எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்தை தாங்கள் என்ன மது செய்யும் போது நான் ரசூலுல்லாஹ் பார்த்து கைஃபியத்தான மாஷா. நான் மசாலா என்ன ரசூலுல்லாஹ் பார்த்து மாஷா. ஜியாரத்து ரெண்டு மாதிரி என்ன, ஜாரியா மானவியான ஜியாரத், ஹிஸ்ஸியான ஜியாரத் மாஷா. அது அவரவர ஈமானுடைய ஹலாவத்துக்கு தக்க, புரிஞ்சா? ஏதானாலும் கைர் மாஷா.
எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு. விளங்குச்சா? காம்படிஷன் என்ன, கலந்துக்கிற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸா வராகட்டியும் செகண்ட் பிரைஸா வந்தாலும் என்ன, அது ஓகே தானே? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராகட்டியும் என்ன, நீ பிளஸ் 2ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டா ஓகே தானே? எல்லாத்துலயும் 100 வாங்கல, 80 90 வாங்கினாரு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்ல. ஆனா மசாலா என்ன, நல்ல மார்க். அதை கொண்டு என்ன உனக்கு மேல படிப்புக்கு நீ போகும்போது எஜுகேஷன் உனக்கு என்ன இருக்கும், சகோதரத்தா இருக்கும். அதுபோல ஹிஸ்ஸியான ஜியாரத்து கிடைக்காம மானவியான ஜியாரத்து கிடைச்சாலேன்னா அது பெரிய பாக்கியம் தான், சாதாரணமானது அல்ல. அதுவும் விளங்குச்சா? அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் தவல்லமுடைய மஹப்பத் ஷரீஃப் உடைய ஹகீகத்தை நமக்கு என்ன, மஹப்பத் ஷரீஃப் உடைய ஹகீகத்தை மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல மாலுமாதி கொடுக்கிறது, மஃபூமாதி கொடுக்கிறது அவுலியாக்கள் தான். யாரு? அவுலியாக்கள் தான். அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப் உடைய மகத்துவத்தை, கிரேட்னஸ், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப் உடைய வேல்யூவேஷன் நம் போன்ற சாதாரண ஆஜிஸீன்களுக்கு, நாகிஸீன்களுக்கு, ஆசீன்களுக்கு மாஷா அல்லாஹ் பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு என்ன புரிய வச்சு கொடுத்த மிகப்பெரிய வலியுல் அக்பர் காஜா அமீர் அபுல் ஹசன் அமீர் ஹுஸ்ரு நிசாமி சிஷ்தி தஹ்லவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹு ஃபித் தாரின் ஆமீன். சர்க்கார் மாஷா சர்க்காருடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு டெல்லியில போய் என்ன புற 17 என்ன அங்க சனிக்கிழமை தான் பெருனா வந்துச்சு, வெள்ளிக்கிழமை பெருனா வந்த இடம் உண்டு, சனிக்கிழமை பெருனா வந்துச்சு சில இடங்கள்ல. இப்போ டெல்லியில மாசால சனிக்கிழமை தான் பெருனா. அந்த கணக்கு கூட இன்னைக்கு ஷவ்வால் போற 17 சிஷ்தியா சில்சிலால இந்த ஷவ்வால் 17க்கு சத்ருவீன் ஷரீஃப்னு சொல்லுவாங்க மாஷா. சத்ருவீன் சத்தரான உருதுல 17 சத்ருவீன் ஷரீஃப். உருது சுபான் பேச ஆள்கள்கிட்ட கண்மண் நாயத்தில் ஈது மீலாது மூணுதல் கரீமுக்கு 12 ஷரீஃப் சொல்லுவாங்க. 12 ஷரீஃப், 12 12 இதன் ஆஷரா. அது மாதிரி ஹவுசுல் ஆளுடைய உரு சுபாருக்கு 11 ஷரீஃப்னு சொல்லுவாங்க. ஹவுசுல் கரீம் நவாஸ் உருசுல் 30 ஷரீஃப். அது மாதிரி மாஷா அல்லாஹ் அமீர் ஹுஸ்ரு சர்க்கார் உரு ஷரீஃப் 17 ஷரீஃப் மாஷா. இது மஷாயிக் சிஷ்தின்னா ரொம்ப மஷூரான 17 ஷரீஃப் மாஷா. காரணம் அமீர் ஹுஸ்ரு சர்க்கார் அந்த அளவுக்கு என்ன இஷ்கே முஹம்மதி உடைய ஃபன்ல ஆலி ஷான்ல உள்ள மிகப்பெரிய குத்துபுல் கபீர் மாஷா. காஜா மஹபூப் இலாஹி நிசாமுதீன் அவுலியா உடைய கபது ஷரீஃப் மாஷா. நிசாமுதீன் அவுலியா வசியத்து பண்ணியிருக்கிறாங்க, என்ன யாராவது ஜியாரத்துக்கு வந்தா என்னட்டு வர முடியும் அமீர் ஹுஸ்ருவை கதம் போசி பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்கிட்ட வரணும் மாஷா. महबूब इलाही सरकार ज़ियारत की तरीक़ा महबूब पाक इन्नो बयान செய்யற ஷரியத் முஹம்மதியா ஒரே கபர்ல என்ன ரெண்டு பேர் தத்பீன் செய்யறதுக்கு ஜாயிஸ் இருந்தா என் கபருக்குள்ள அமீர் ஹுஸ்ரு தஃபன் செய்ய சொல்வானா மாஷா. இந்த அளவுக்கு महबूब इलाही सरकारुடைய மிகப்பெரிய மாஷூக் ஆலா அஸீம் ஹஸ்தி காஜா அபுல் ஹசன் அமீர் ஹுஸ்ரு நிசாமி சர்க்காருடைய மதது ஹிமாயத்து கொண்டு ஏதும் அறியாத ஜாஹிலிங்களான நம்முடைய கல்பு ரூஹுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் அஸமத்துல் அக்பருடைய அன்வார் தஜல்லியாத்தை நாம என்ன லதத் ஆகக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஹாசிலாகக்கூடிய அந்த தௌஃபீக்கு அமீர் ஹுஸ்ரு சர்க்காருடைய மதது ஹிமாயத்து கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் மஹபாபுகளுக்கும் தௌஃபீக் செய்வானா. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனா அல்லாஹ் من فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه
زرحمت کن نظر برحال زارم یا رسول اللہ غریبم بے نوائی مخاک سارم یا رسول اللہ زرحمت کن نظر برحال زارم یا رسول اللہ غریبم بے نوائی مخاک سارم یا رسول اللہ غریبم یا رسول اللہ غریبم ندارم دردہاں دوست حبیبم وصلی اللہ تعالی وسلم علی سیدنا محمد وآلہ بعدد حسنہ وجمالہ سبحان ربک رب العزت عما یصفون وسلام على المرسلين والحمد لله